கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார். வணக்கம். வணக்கம். இந்த ஊபி மாநிலம் என்றாலே தொடர் சர்ச்சை தான். அண்மையில் கூட இது வந்து சவார் மாதம் என்ற ஒரு காரணத்தை கூறி கேஎஃப்சியில் போய் தகராறில் ஈடுபட்டிருக்காங்க. இந்து அமைப்பை சேர்ந்தவங்க, இந்து ரக்ஷா தளம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க. அதாவது இந்த நீங்கள்லாம் கறி போடலாம், எங்களுக்கு எங்கள் மதத்தை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு சிவபெருமானுக்கே ஒரு இழுக்காக இருக்குன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வச்சு முற்றுகையிட்டிருக்காங்க. எந்த அசம்பாவமும் நடக்கல. ஆனால் இது போன்ற விவகாரம் வந்து தொடர்ந்து வந்து ஊபி போன்ற மாநிலங்கள் நடக்கிறத நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இது வட மாநிலங்களில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். இது வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம், இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சைவம் போட முடியாது. இவங்க சொல்கிற சாவானுடைய மாதம் இருக்குல்ல, அந்த மாதத்தில் வந்து சைவத்தை போட்டுற முடியாது, அந்த மாதம் முழுவதும் சைவம் போட்டுற முடியாது. அது உலக லெவலில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களை நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம். இது இந்தியா முழுவதும் இருக்குது, உலக லெவல்லையும் இருக்குது. இந்த கேஎஃப்சி நிறுவனம் வந்து சிக்கன் தான், ஃப்ரைடு சிக்கன், கொஞ்சம் உலக சிக்கன், அந்த மாதிரி சிக்கன்களை தான் அவங்க வந்து உணவாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த உணவை வந்து இன்றைக்கி அந்த அமெரிக்க நிறுவனம் அது பார்த்திங்கன்னா 1930களிலேயே தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்றைக்கி அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரிப்பாக சிரிச்சிருப்பாங்க நேரம். என்னது ஒரு மாதமாக ஒரு இந்து மதத்துக்கு கடவுள் மாதம், அதனால் வந்து சிக்கன் திங்கக்கூடாது அப்படின்னு பொதுமக்கள் அச்சுறுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தில் உள்ளக்கூடிய நபர்களெல்லாம் இன்றைக்கி வந்து இந்தியாவை பார்த்து ஒரு கேவலமாக சிரிக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்தியாவை பார்த்து அவங்களுக்கு கேவலமாக செய்யக்கூடிய நிலை இருக்குது. என்ன காரணம்னா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் இங்கே கீழ்சாணி, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் இழிவானவன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இங்கே இந்தியா முழுவதும் பரப்பி வச்சுருக்காங்க இல்லையா. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய மக்கள் தான் அமெரிக்க மக்கள், பெரும்பான்மையான மக்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய மக்கள் தான். பெரும்பாலும் நீங்கள் இந்தியாவை தாண்டிட்டாலே மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய மக்கள் தான் பெரும்பான்மையாகவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றவன் இழிவானவன், இங்கே ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க. யார் இந்த மனநிலையை உருவாக்குறான்னா இந்த இந்துத்துவ கும்பல் தான். இந்த இந்துத்துவ கும்பல் தான் இப்படி ஒரு மனநிலையை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. எப்படின்னா இந்த மாதிரி இந்த இந்து மத கடவுள்கள் இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கறி சாப்பிடக்கூடாது, ஏதோ அசைவம் வந்து ஒரு ஆபத்தான, அசைவம் வந்து ஒரு அவமானமானது போல், ஒரு அசிங்கமான பொருள் போல், அசைவம் என்பது ஒரு அசைவம் சாப்பிட்றதே ஒரு அயோக்கியத்தனம் என்பது போல் சித்தரிக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி வேத காலத்தில் இவங்களாம் ரிக்வேதத்தை படிக்கணும். இன்னும் சொல்ல போனால் ராமரே மாமிசம் சாப்பிட்டாரு, சோமபனம் சாப்பிட்டாரு அப்படின்னு பல கதைகளை இவங்களே சொல்கிறாங்க. நம்ம அது கதைகள் தான், கட்டுக்கதைகள் தான். பொதுவாகவே இந்து மத கடவுள்கள் என்பது கட்டுக்கதை தான். அந்த கட்டுக்கதைகள்லேயே இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. சோமபனம் அருந்தினார், மாட்டிறைச்சி சாப்பிட்டாரு, நெய்யில் அதாவது தோலோடு சாப்பிட்டாங்க. இப்போ நம்மளாம் தோலை உரிச்சு சாப்பிட்றாங்க, தோலோடு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள் வந்து இவங்க சொல்லக்கூடிய ராமாயணம், மகாபாரதம் உள்ளிட்ட இவங்க சொல்லக்கூடிய பல கட்டுக்கதைகள்லே இருக்குது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் இவர்கள் அந்த இறைச்சி உண்பதை புலால் உண்பதை இவர்கள் விட்டதுக்கு பிறகு, குறிப்பாக பிராமணர்கள் விட்டதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இது வந்து ஒரு அவமானமான ஒரு உணவு, இது வந்து ஒரு இழிவான உணவு என்பது போல் அசைவம் இருந்ததா சைவம் இருந்ததான்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே வைப்பாங்க. இதெல்லாம் இந்த நிலை எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. இந்த கேடுகட்ட இந்து மதம் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த நிலையை வந்து இங்கே வகுத்து வச்சுருக்காங்க, இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த கேஎஃப்சி நிறுவனத்தில் போய் இந்த இந்து ரக்ஷா தளம் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சற்றே எழுத்து மூடுறான், போய் கடையை மூடுலாம் சொல்ல, சற்றே எழுத்து மூடுறான், கடையை விட மூடுறான். அதுக்கப்புறம் அது அருகில் இருக்கக்கூடிய இஸ்லாமியுடைய கடையிலலாம் எழுத்து மூடுறாங்க. இப்போ என்ன காரணம் செய்ய சொல்கிறாங்கன்னா இது வந்து எங்களுடைய புனித மாதம், நீங்கள் வந்து இப்படி மாட்டுக்கு இது இறைச்சி விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை. அதாவது கடவுளை வணங்கக்கூடிய உனக்கு அதில் விருப்பம் இல்லை, நீ சாப்பிடாம இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் ஜெயந்தி, வள்ளலார் தினம், திருவள்ளுவர் தினம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அசைவம் போடக்கூடாதுன்னு ஒரு கட்டாயம் இருக்குது. கட்டாயமாக போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதெல்லாம் தவறு. அரசே அப்படி ஒரு சில விஷயம் வச்சு அதெல்லாம் தவறு. ஏன்னா எந்த உணவு யார் சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணுங்கிறத அந்த மக்கள் தான் முடிவு பண்ணணும். கடை திறந்துருக்கட்டும், அது மக்கள் வந்து இந்த மாதத்தில் நான் சாப்பிட விரும்பலைன்னா போக வேண்டாம், மக்கள் விரும்பி சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? முக்கியமா ஐயப்பன் முருகனுக்கு மாலை போராட்டத்திலே அதிகமா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு. அதாவது ஒரு பெரும்பான்மை மக்கள், ஒரு குறிப்பிட்ட சமூக ஒரு மக்கள் சாப்பிடலைன்னா இன்னொரு பெரும்பான்மை மக்கள் சாப்பிடலாம் செய்வாங்க. இன்னைக்கு கடவுள் மறுப்பாளர் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இப்போ இஸ்லாமியர்களுக்கு புனித மாதங்கள் இருக்கும். அப்போ அந்த மாதம் கடை அடைப்பதுக்கு இவங்க சம்மதிப்பாங்களா? இந்த இந்துத்துவவாதிகள் இதை ஒத்துக்கிடுவாங்களா? அது கலவரம் பண்ணுவாங்க. இப்படித்தான் இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஆட்டுக்கறி வச்சிருக்கோம், மாட்டுக்கறி வச்சிருந்தா அடிச்சு கொலை பண்ணக்கூடிய ஒரு ஊர் தான் உத்தரப்பிரதேசம். அப்படியேப்பட்ட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடியது தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா மாட்டு மூளை எப்படி மாட்டு சாணி தான் மூளையில் இருக்குது.
எந்த விதமான கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாமல் அறிவுக்கு ஒவ்வாத மூட பழக்க வழக்கங்களை பகுத்தறிவற்ற ஒரு முட்டாள்தனம் நிறைந்த மாநிலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் இருக்குது. ஓரளவுக்கு பகுத்தறிவு மாநிலமாக நம்மளுடைய தமிழ்நாடு இருந்தால் கூட இப்படி முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய வட மாநிலங்கள், பல மாநிலங்கள் இப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய மனநிலை முழுவதும், அவருடைய மூளை முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த இந்துத்துவா சிந்தனைகள் தான் ஊறி போயிருக்கு. அப்படி ஊறி போயிருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கலவரம், அவர்கள் தொடர்ச்சியாக கலவரம் செய்யக்கூடிய நபர்கள் தான் அந்த இந்துத்துவவாதிகள்னாலே கலவரம் செய்யக்கூடிய. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையை வந்து KFC கடையை வந்து இழுத்து மூடுறாங்க. பக்கத்தில் கூடிய இஸ்லாமிய கடையில் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி இழுத்து மூடுறது. இது நிறைய வீடியோக்கெல்லாம் வந்திருக்கு, நீங்கள் நிறைய வந்திருக்கு. இதைத்தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. யார் மூலமாக வர்றாங்கன்னா எடப்பாடி அவர்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த முடிவுக்கு வர்றாங்க. எப்படியாவது தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு மனநிலையை வந்து தமிழ்நாட்டிலையும் ஏற்படுத்தணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத் பேசினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசைவ உணவு இருக்கக்கூடாது, இறைச்சி விற்பனை செய்யக்கூடாது, எந்த விதமானதும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அர்ஜுன் சம்பத் பேசினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, சமீபத்தில் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம், அதாவது கறி வெட்டுறாங்க, ஒரு ஆடை வந்து ஒரு வீட்டில் வச்சு உரிக்கிறாங்க. அது எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ன்றது கூட அது தெரியல. நிச்சயமாக அது எப்படி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அது எப்படியும் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வந்து வந்திருக்கு, செய்தியாக போகுது. இதை காரணம் காட்டி மதுரையிலேயே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. இந்துத்துவ கும்பல் சங்கியெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்பு மாட்டுக்கறி வெட்டப்படுது. அது ஆட்டுக்கறி, ஆடு எவ்வளோ சிறுசாக இருக்கும், ஆடு எவ்வளோ பெருசாக இருக்கும். இது கூட தெரியாமல் இல்லை, திட்டமிட்டு ஒரு வதந்தியை பரப்புவது. அதன் மூலம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது. இஸ்லாமியர்கள் தான் அதை செஞ்சுருப்பாங்க. அப்போ அவருக்கு எதிராக ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடும் ஒரு நோக்கத்தோடு மதுரையில் கூட அப்படி ஒரு ட்ரெண்டிங், அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, இவர்கள் வதந்தி மூலமாகவும் பொய் அவதூறுகள் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மட்டும் இந்தியா முழுவதும் ஒரு கலவரத்தின் மூலமாக ஆட்சியை தக்க வைப்பதற்கு தான். பக்தி என்பது ஒரு வேடம் தான், கடவுள் பக்தி இதெல்லாம் ஒரு வேடம் தான். இவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கு இவருடைய அடியாட்படைகளாக இருக்கக்கூடிய சில கும்பல்கள் இதே வேலையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் அந்த வட மாநிலங்கள்லையும் சரி, இப்போ தமிழ்நாட்டிலையும் தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியோடு கூட்டணி வச்சிருக்காங்க. எடப்பாடி தனித்து ஆட்சிங்கிறாரு. இவர் ஆட்சிக்கு வரப்போறதுன்றது வேற விஷயம். இவர்கள் பெரும்பான்மை இடங்களில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவார்கள், 4ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவார்கள், அல்லது நோட்டாவுக்கு கீழே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜகவும் அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் அதுதான் நிலை, அதான் உண்மையான நிலைப்பாடு. ஆனால் அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாங்க, நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்பு பண்றாரு, அண்ணாமலை கூட்டணி ஆட்சிக்கிறாரு, அமித்ஷா கூட்டணி ஆட்சிக்கிறாரு. இந்த நோக்கமே என்னன்னா அதிமுக பலவீனப்படுத்துவது, குழந்தைய பிறகுல பேர் வைக்கிறதுக்கு அந்த சண்டை போட்ட வேலையில இருக்காங்க. ஆனா இவருடைய நோக்கம் என்னன்னா அதிமுகங்கிற ஒரு டம்மியை, அதிமுகவுடைய முதல் வேட்பாளர் இருக்கக்கூடிய எடப்பாடியை டம்மி பீஸா வச்சுக்கிட்டு முழுக்க உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, முழுக்க குஜராத்தில் நடக்குது. இதைத்தான் தமிழ்நாட்டில் அப்ளை பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்ம விழிப்புணர்வு இருக்கணும். இந்த செய்திகள்லாம் மக்கள் மத்தியில் போய் சேரணும். இன்னைக்கு KFC நிறுவனத்துல இந்த ரக்ஷாதளம் வந்து என்ன மாதிரியான அடாவடியை செய்யுது, ஏன் இந்த அடாவடியை செய்யுது? அதுல முக்கியமா பார்த்தோம்னா எல்லாமே இளைஞர்களா இருக்காங்க. அதுதான் மூளைச்சலவை தான், இளைஞர்களுக்கான மூளைச்சலவை தான் இது. அதாவது ஒரு ஜனநாயகம், இது இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடுன்றோம். அப்ப ஜனநாயக நாடுல தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை மற்றவர்கள் செய்தா, விருப்பப்பட்ட உணவை சாப்பிட்டா அது என்ன பிரச்சனை? எனக்கு அன்னைக்கு விருப்பம் இல்லை, ஓகே, உன்னை கட்டாயப்படுத்தல, நீ சாப்பிட்டு ஆகணும், யாரும் கட்டாயப்படுத்தலையே. இப்போ யாராவது நீ வந்து KFC போய் நீ கறி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்களா? அப்படி யாரும் சொல்லலையே. நீ போய் KFC மூடுற, விருப்பப்படுறவன் சாப்பிட்டு போறான். அந்த சாவான் மாதத்துல விருப்பம் இல்லாதவன் கறி சாப்பிடணும் விருப்பம் உள்ளவன் சாப்பிட்டு போறான், விருப்பம் இல்லாத வீட்டில் இருந்துட்டு போறான். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரியான அடாவடி, இந்த மாதிரியான வன்முறைகள் மூலமா தான் இவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கும் இவருடைய பலத்தை பெருக்குவதற்கும் இதை பயன்படுத்தலாம். இது போன்ற பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அந்த ஊபி போன்ற மாநிலங்கள், பாஜக போன்ற ஆளுகின்ற மாநிலங்கள்ல மட்டுமே நடக்கிறதுக்கு நம்ம என்ன காரணமா பார்க்கலாம்? அது கொஞ்சம் கல்வி அறிவு குறைவாக தான் பார்க்குறோம். நம்ம கல்வி அறிவு வந்து குறைவாக இருக்குது. அவர்கள் வந்து பாடத்திட்டங்களை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் படிப்பையும் தொடர்றதில்லை, கல்லூரி மேல் படிப்பு படிப்பதில்லை. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள், ராமன், கலவரம், வன்முறை இது சம்மந்தமாகவே அவர் சிந்திக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அக்லக்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமியர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆட்டுக்கறி வச்சுருந்தாரோ மாட்டுக்கறி எதனால வச்சுட்டு போகிறாரு. அவரை வந்து பார்த்திங்கன்னா அடித்து கொலை செய்யக்கூடிய அந்த வேலையை வந்து உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு. பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கறி உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அடித்து மிகப்பெரிய வன்முறை இளைஞர்கள், அந்த 5 தலித் இளைஞர்கள், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 தலித் இளைஞர்களை மிக கொடூரமாக அடித்து அந்த தோலையே, அவருடைய தோல் வந்து உரிகளவு, மாட்டு தோலை நீ உரிச்சிடலான்னு சொல்லி தோலையே உரிக்கும் அளவுக்கு அடித்து கொடுமைப்படுத்தியது அங்கே தான். இந்த மாதிரியான கொடூர அதாவது
நீ உண்மையிலே பக்திக்காக கடவுள் பேரை சொல்லி செஞ்சனா இப்படி இறக்கப்பட்டு நீ செயல்படுவியா? அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? கடவுள்ன்றதெல்லாம் பக்தி என்பதெல்லாம் பகல் வேஷம் தான். முழுக்க உங்களுடைய நோக்கம்ங்கிறது இந்துத்துவாவுடைய சிந்தனை தான். இந்துத்துவா கொள்கை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓரளவுக்கு பெருளவில் பரப்பி வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களா இளைஞர்கள் கல்லூரி பள்ளிகளில் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் ராமாயணத்தை மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் சொல்லித்தரணும்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இப்போ இப்படி ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் போலி கட்டுக்கதைகளையும் அந்த மக்கள் மாணவர்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கும்போது இஸ்லாமியர்கள் எதிரிகள் அப்படின்ற சொல்லிக் கொடுக்கும்போது கிறிஸ்தவர்கள் எதிரிகள் சொல்லிக் கொடுக்கும்போது பட்டியலினத்தவர்கள் இதுக்குள்ளதான் இருக்கணும், இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றது சொல்லி தரும்போது அவருடைய மூளை எப்படி இருக்கும்? முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிராக தான் இருக்கும். ஆனா இது ஜனநாயக நாடுன்றான், இது குடியரசு நாடுன்றான். இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு கட்சி தான் பாஜக. ஜனநாயகத்துக்கு விரோதமான மதம் தான் இந்து மதம். இந்து மதத்துல ஜனநாயகமே கிடையாது. கட்சியில பாஜக மட்டும் ஜனநாயகம் இல்லை, இந்து மதத்திலே ஜனநாயகம் கிடையாது. ஏன்னா பார்ப்பனர்கள் தான் பூசை ஆக முடியும், பார்ப்பனர்கள் தான் கருவறைக்குள்ள போக முடியும், பட்டியலினத்தவர்களோ பிற்படுத்தப்பட்டவர்களோ கருவறைக்குள்ள போக முடியாது. போனா தீட்டு. இப்படியெல்லாம் அது ஒரு ஈபிகோ தண்டனை சட்டம் தான் இந்து மதம். இந்து மதம்ங்கிறது இந்த மதம் கிடையாதுங்க, அது ஒரு ஈபிகோ மாதிரி இந்திய தண்டனை சட்டத்தின் தொகுப்பு மாதிரி தான் இந்து மதம். இவன் இந்த சாமியை தொடக்கூடாது, இந்த சாமியை கிட்ட கும்பிடவே அங்கே வரக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது. இதெல்லாம் உழைக்கும் மக்களுடைய கடவுள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வெட்டுவது, பன்றி வெட்டுவது, கோழி வெட்டுவது, இதெல்லாம் இயல்பாகக்கூடிய ஒரு அவருடைய பழக்க வழக்கங்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்வாங்க? தமிழ்நாட்டில் கூட ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கோழி பள்ளியோட தள்ளல் செய்ய மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு மிகப்பெரிய கொந்தளிப்பு சந்திச்சு ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் நேரடியாக கோயிலே போய் விட்டு ஜெயலலிதா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அப்படி ஒரு சட்டத்தை போட்டது பிறகு தான் நேரடியாக கோயிலே போய் பள்ளிட்டாங்க. நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளை வெட்டி தோளில் சுமந்து போராட்டம் நடத்தணும், கோழிகளை வெட்டி தோளில் சுமந்து போராட்டம் நடத்தணும். ஏன் இதை சொல்றோம்னா இதுல ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்துத்துவவாதி தான். அவர் ஒரு பார்ப்பனர் அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம சொல்லலாம், அவர் ஒரு இந்துத்துவவாதி தான். முழுக்க இந்துத்துவவாதியா இன்னைக்கு இருந்தது. ஜெயலலிதா இந்துத்துவவாதியா இருந்ததுனால தான் இன்னைக்கு எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா மோடியுடைய காலில் சரண்டர் ஆயிருக்காரு, அண்ணாமலையுடைய காலில் சரண்டர் ஆயிருக்காரு, அமித்ஷாவுடைய காலில் இன்னைக்கு சரண்டர் ஆயிருக்காரு. இப்போ அதான் நம்ம சொல்றோம், தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினால், குறிப்பாக அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய சூழலை தமிழக மக்கள் உருவாக்கினால் கூட அது பாஜக தான் ஆட்சி அமைக்கும். இதே கேஎஃப்சி முன்னாடி எப்படி கலவரம் செய்யலாம் அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பல்வேறு கோவில், அது மதுரை மீனாட்சி கோவிலாக இருக்கட்டும், ஆண்டாள் கோவிலாக இருக்கட்டும், திருவண்ணாமலை கோவிலாக இருக்கட்டும், பல்வேறு கோவில் இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, இத்தனை கிலோமீட்டருக்கு நீ கறி வைக்கக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, கறி சமைக்கக்கூடாது, இதை பிராமணர்கள் மட்டும் இருக்கக்கூடிய பகுதியா, கோயில் என்பது பிராமணர்கள் மட்டும் வசிக்கக்கூடிய பகுதியா, அன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் தேவைப்பட்டாங்க. ஏன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லி ஒரு செய்தியை பட்டியலினத்தவர் உள்ள வரக்கூடாது ஒரு செய்தி வச்சிருந்து சுத்தி பிற்படுத்தப்பட்டவர்களை கோயிலுக்கு அருகில் அமர வைத்து உள்ள வந்து அடிக்கிறதுக்கு அன்னைக்கு கோழி ஆடு மாடெல்லாம் கொடுத்து அவங்க வளர்த்தாங்க, அன்னைக்கு கறி கொடுத்து வளர்த்தாங்க அவங்கள. ஏன்னா பட்டியலினத்தவர் உள்ள வந்து அடிக்கணும், அவன் கையை கால கொடுக்க. நீ உள்ள வந்துடக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவர்கள் உள்ள வந்துடக்கூடாது, அவனே நீ உடைய தாண்டி உள்ள விட்டுறக்கூடாது. இப்படியெல்லாம் சொல்லி கடுமையாக அடித்து கடுமையான மிக மோசமாக நடந்து கொண்டது தான் இந்த இந்து மதம். அதனால தான் அந்த ஈபிகோ தண்டனை சட்டம்னு சொல்கிறோம், தண்டனை சட்ட தொகுப்புன்னு சொல்கிறோம். அப்போ இப்படியெல்லாம் அன்னைக்கு தேவைக்கு இவர்கள் கறி கொடுத்து வளர்த்தாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறி சாப்பிடக்கூடாது, கறியை வெட்டக்கூடாது, சுற்றி இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் எதிர்க்கூடாது, இத்தனை மீட்டருக்குள்ளே பாத்ரூம் இருக்கலாமா, மலம் கழிக்கலாமா, மூத்திரம் பெய்யலாமா, இல்லை கோயில் கருவருக்குள்ள தேவநாதன் போல் சில சேட்டைகளை செய்யலாமா, இல்லை சங்கராச்சாரிய போல் அந்த அந்த கருவறை அந்த கோயிலுக்குள்ளேயே வச்சு பாலியல் நிலையில செஞ்சாங்களா? எத்தனை பாலியல் நிலையில செஞ்சுருக்காங்க? இது மாதிரியா செய்யப்படும்? இதெல்லாம் செய்யலாமா? இதெல்லாம் அர்ஜுன் சம்பத் கேட்க மாட்டாரா? இதெல்லாம் இந்த இந்து ராஷ்டிரா தளம் கேட்காதா? நம்முடைய காஷ்மீரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமியை காசி பண்ற சிறுமியை வந்து மிக கொடூரமா பாலியல் பலாத்காரம் செஞ்சு கோயில்களை தான் வச்சிருந்தாங்க. அவர்களுக்கு ஆதரவாக பேரணி போனதான் பாஜக எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே. அப்போ இப்படி ஒரு கேடுகட்ட இந்த பாஜகவினர், இந்த கேடுகட்ட இந்து மத அமைப்பினர், இந்த கேடுகட்ட இந்த புனிதம், அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கேடுகட்டங்களை பாதுகாப்பதற்கு தான் பக்தி வேஷத்தை போடுறாங்க, இந்து மதம்ங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிறாங்க. இந்து மதமும் நம்ம வீழ்த்தப்பட வேண்டியதுதான், இவர்களும் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் தான். ஜனநாயகமா இது ஜனநாயக நாடு என்று சொன்னால் முதல்ல வீழ்த்தப்பட வேண்டியது இந்து மதம் தான், பாஜக தான், இந்துத்துவா தான். நன்றி சார். நன்றி.